நர்சரியில் மட்டும் இப்படி பூத்து குலுங்குற ரோஜா செடி வாங்கிட்டு வந்தால் எங்கள் வீட்டில் பூக்க மாட்டேது அப்படின்னு சொல்கிற நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ பதிவு. மறக்காமல் இந்த வீடியோ பதிவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த முக்கியமான விஷயம், ஒரு ரோஜா செடிகள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் கவ்வாத்து செய்யணும். கவ்வாத்துனா வேறு ஒன்றும் இல்லைங்க, செடிகளை கட் பண்ணி விடுது. ஆங்கிலத்தில் ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரோஜா செடியை எவ்வளோ ஹைட் விட்டு கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கட் பண்ணி டிஏபியை ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்ருக்காங்க. செம்மையாக தளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. தோட்டத்தில் 10,000 செடி இருக்குது அப்படின்னா மொத்தமாகவே இப்படி தான் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிவிட்டு உரத்தை கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆர்கானிக் மெத்தட் தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற ஃபாலோவர்ஸ், நீங்கள் போயிட்டு நர்சரியில் செடிகள் வாங்கினீங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் மூலியமாக உருவாக்குன ரோஜா செடிகள் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. 100% நர்சரியில் உருவாகிற எல்லா ரோஜா செடிகளும் இன்ஆர்கானிக் மெத்தடில் தாங்க உருவாகுது. அண்டு பூச்செடிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஆர்கானிக் மெத்தடை ஒரு பாட்டில் வச்சு யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு சூப்பரான ஒரு பெட்டரான ரிசல்ட்டை உங்களோட பூச்செடிகளில் உங்களால் பார்க்க முடியுங்க. அண்டு முக்கியமான விஷயம், நிறைய பேர் எங்களோட செடிகள் வளரல அப்படி